நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 4/2/2026க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் தை மாதம் 21ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 மற்றும் 2:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30, குளிகை 10:30 மற்றும் 12, யமகண்டம் 7:30 மற்றும் 9. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று அதிகாலை 2:59 வரை துவிதியை, பின்பு திருதியை நட்சத்திரம். இன்று அதிகாலை 12:24 வரை மகம், பின்பு பூரம். யோகம் இன்று காலை 6:35 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 12:24 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். மேஷம் ராசி நேயர்கள். இந்த செயல்கள் உங்களுக்கு நேர்த்தி பரிமளிக்குங்க. காரியங்களை கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும். நடக்கும் காரியங்களை நல்ல முறையில் கவனித்துக் கொள்ளுங்கள். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. பொருளாதாரத்தில் கூட முன்னேற்றம் இருக்கும். விரும்பிய உணவுகளை உண்டு மழுவீர்கள். வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கக்கூடும். ஆன்மீக பணிகளில் முழு ஈடுபாடு அதிகரிக்கும். குடும்ப வாழ்வில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி பின்னர் மறையுங்க. அனைவரும் அனுசரித்து செல்வதனால் குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பொருளாதார நிலையில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். வரவுக்கு மீறிய செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படும். முயற்சிகளில் சிறு தடைகளுக்கு பின்னர் காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடுங்க. பெண்கள் என்று வருமானத்தை உயர்த்திக் கொள்வீர்கள். காரியங்களையும் சாதித்து காட்டுவீர்கள். பெண்களுக்கு என்று இழுபறியான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வீர்கள். என்று காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. பதட்டம் வேண்டாம். காதலில் இழுபறியான நிலை இருந்தது கண்டிப்பாக மாறும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வி பற்றி புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர அஸ்வினி. என்ற முயற்சிகள் சில தடைகளுக்கு பின்னர் சரியாகும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரக்கூடும். செயல்கள் உங்களுக்கு நேர்த்தி பரிமளிக்கும். குடும்ப உறுப்பினர் கண்டிப்பாக பாராட்டக்கூடும். ஆன்மீக பணிகளை ஈடுபாடு அதிகரிக்கும். பரணி. இன்று உங்க வாழ்க்கையில் சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகுங்க. பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். அனைவரும் அனுசரித்து செல்வதனால் காரியங்களை வெற்றி இருக்கும். ஒற்றுமைக்கு என்று குறைவு இருக்காது. பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கக்கூடும். வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். கிருத்திகை. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. குதூகலம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாக கூடும். என்று அதிர்ஷ்டம் தேடி வர கொடுங்க. மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள் என்ற காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பக்குவமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். எதிர் மனப்பாங்கு உள்ளவரிடம் விலகி இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தின் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். உறவினர்களை குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். செயல்களை நீங்கள் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும். மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். சத்தான உணவு எடுத்துக்கொள்வது மிக நல்லது. உடல் நலனை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். சிறிய அளவில் நடைபயிற்சி உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். கமிஷன் ஏஜென்சி போன்ற துறைகளில் முன்னேற்றம் இருக்கும். சிந்தித்து செல்லப்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். லாபம் கணிசமாக வரக்கூடுங்க. பண விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். யாருக்கு முன்ஜாமீன் மட்டும் கொடுக்க வேண்டாம். நடப்பவை அனைத்தும் நல்ல விதமாக நடக்கும். வம்பு வழக்குகளை வெற்றி இருக்கும். சாதகமான திருப்பம் ஏற்படக்கூடும். கொடுத்த கடன்கள் கண்டிப்பாக வசூலாகும். இன்று உங்களுக்கு சிரமங்கள் விலகி செல்லக்கூடுங்க. பெண்கள் இன்று சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. காதல் குழப்பத்தை கொடுக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். விட்டுக் கொடுங்கள். அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்கள் இன்று
யதார்த்தமாக நடந்து கொள்வீர்கள். மனதிற்குள் ஒருவித கவலைகள் ஓடிக்கொண்டே இருக்குங்க. பெரிய பிரச்சனை இல்லை. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கு தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாகும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று வாங்கிய கடனை எப்படியாவது அடைத்து விடுவீர்கள். நீங்களும் கொடுத்த கடனை எப்படியாவது அடைத்து விடுவீர்கள், வாங்கி விடுவீர்கள். என்று பெரிய பிரச்சனை இல்லைங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். ஆன்மீக பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக கைகூடும். என்று உங்களுக்கு வழக்கு விவகாரம் வெற்றி இருக்குங்க. மனம் போல் வாழ்க்கை அமைதி விடக்கூடும். ரோகிணி. தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். எதிர் மனப்பாங்கு உள்ளவரிடம் விலகி இருப்பது நல்லது. சத்தான உணவுகளை எடுத்துக் கொள்வீர்கள். உடல் நலம் சிறப்பாக இருக்கக்கூடும். கமிஷன் ஏஜென்சி போன்ற துறைகளில் வெற்றி ஏற்படக்கூடுங்க. ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளிலும் வெற்றி இருக்கும். பிறருக்கு முன்ஜாமீன் கொடுக்க வேண்டாம். எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மிருக சிரிஷம். நடக்கும் காரியங்களை வெற்றி இருக்குங்க. எல்லாம் திருப்பு முனையாக அமைந்து விடக்கூடும். பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்கள் நாட்டம் ஏற்படக்கூடும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று நீங்க கலந்து ஆலோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்பட கூடுங்க. என்று உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள் என்று கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. தைரியமாக எதிலும் ஈடுபடக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். கையில் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடும். பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். தாயாரின் உடல்நலம் சிறப்பாக இருக்கக்கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். புதிய சலுகைகளை இன்று நீங்க அறிவிக்க கொடுங்க. உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடும். திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்கக்கூடும். தொழில் நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. இடையூறு ஏற்படுத்தியவர்கள் விலகி செல்லக்கூடும். வியாபாரம் வளர்ச்சி சிறப்பாக இருக்கக்கூடும். சிந்தனை வளம் கண்டிப்பாக பெருக்கும். என்று உங்களுக்கு எதிர்பார்த்த நிதி உதவி கண்டிப்பாக இருக்குங்க. உத்தியோகத்திற்கு இடமாற்றங்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடும். கௌரவமான பதவியில உங்களால பெற முடியும். உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக இருக்கும். வேலை பளு கொஞ்சம் இருக்குங்க, பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். விருப்பமான விஷயங்களை நாட்டம் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய சூழல் இருக்கும். தந்தையிடம் உங்களுக்கு நல்லதொரு விஷயங்கள் நடைபெற கொடுங்க. காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். போக போக சரியாகும். காதலை பொறுத்தவரை பதட்டம் வேண்டாம். எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடும். பயம் வேண்டாம். என்று மாணவர்கள் முடிவில் தெளிவு ஏற்பட வேண்டும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். எதிர்பார்த்த நல்ல விஷயம் நடைபெறக்கூடும். மாணவர்கள் என்று பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. படிப்பில் முழு ஆர்வம் கொள்வர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். என்று நடக்கும் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. மனம் உங்களுக்கு தெளிந்த நீருடை போல் காணப்படக்கூடும். முயற்சிகளை கூட கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. என்று உங்களுக்கு நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக் கொடுங்க. திருவாதிரை. குடும்பத்தாரிடம் வீண் பேச்சுக்கள் பேச வேண்டாம். குடும்பத்தில் ஒற்றுமை நிலைத்து காணப்படக்கூடும். காரியங்களை ஓரளவு கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். சேமித்து வைத்த பணமும் செலவுக்கு பயன்படக்கூடுங்க. என்று நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். புனர்பூசம். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். காரியங்களை செய்யும் பொழுது பொறுமையாக செய்யுங்கள். எதையும் யோசித்து செய்வது மிக நல்லது. பிள்ளைகளை அனுசரித்து செல்ல வேண்டும். இடையூறுகள் ஏற்படுத்தியவர்கள் தானாக விலகி செல்ல கொடுங்க. குடும்பத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். கடகம் ராசினியர்கள் என்று நீங்க மிகவும் அற்புதமாக செயல்படுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. சிலர் உதவிகள் கேட்டு உங்களிடம் வரக்கூடும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறக்கூடும். செழிப்பான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பண வரவு கண்டிப்பாக நன்மையை கொடுக்குங்க. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். பணியாளர்களுக்கு பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்குங்க.
சிறப்பாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். உடல் ஆரோக்கியத்தில் சோர்வு, தூக்கமின்மை, மன உளைச்சல் போன்றவை ஏற்பட்டு பின்னர் சரியாகும். நெருங்கியவர் அனுசரித்து செல்வது மிக நல்லது. பண வரவுகளை ஏற்பட்ட தடைகள் கண்டிப்பாக சரியாகும். உணவுகளை நீங்க உட்கொள்ளும் பொழுது செரிமானம் ஏற்படக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். நல்ல காலம் கண்டிப்பாக வெளிப்படுங்க. வீண் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். மற்றபடி பிரச்சனைகள் எதுவும் இல்லை. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். மிகவும் நீங்க நேர்மையுடன் செயல்படுவீர்கள். எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடும். அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கூடுதல் பணவரவை ஏற்படுத்தக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. கடகம் ராசினியர்கள், யாரையும் இன்று நீங்க விமர்சனம் மட்டும் செய்ய வேண்டாம். நடக்கும் காரியங்களை உன்னிப்பாக கவனியுங்கள். எல்லாம் சிறப்பாக நடைபெறக்கூடும். பயப்பட வேண்டாம். என்று பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று கூடுதல் பொறுப்புகள் வரக்கூடுங்க. பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். பிரச்சனைகளை ஓரளவு சரி கட்டி விட முடியும். காதல்ல கொஞ்சம் உங்களுக்கு குளறுபடிகள் இருப்பது போக போக சரியாகுங்க. என்று மாணவர்கள், படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை கொள்ள வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடியண வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். உடல் நலனை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். உறவினர்கள் வருகின்ற இருக்கக்கூடுங்க. செலவுகளை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுங்கள். தொழில் வியாபார வளர்ச்சி நோக்கி செல்லும். சிந்தனை வளம் கண்டிப்பாக பெருகுங்க. எதிர்பார்த்த நிதி உதவி கண்டிப்பாக இருக்கும். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். இன்று நீங்க முயற்சி உங்களுக்கு திருவினையாக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பூசம். நடக்கும் காரியங்களை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். எது சரி எது தவறு என்று திட்டமிடுதல் வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். என்று உங்களுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமான தருணங்கள் ஏற்படக்கூடும். ஆயில்யம். என்று நீங்க குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அற்புதமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். நெருக்கடிகள் எல்லாம் கண்டிப்பாக சமாளித்து விடுவீர்கள். என்று உங்களுக்கு வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டுங்க. என்ன முயற்சி பண்ணுங்கள். முடியாத இது ஏதும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள், என்று உங்களுக்கு பொன்னான நாளாக இருக்கக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். புதிய திட்டங்கள் ஓரளவு நிறைவேறக்கூடும். பிள்ளைகளை மட்டும் கடிந்து கொள்ள வேண்டாம். புதிய பாதையில் வழி உங்களுக்கு பிறக்கக்கூடும். பிரார்த்தனைகளை குடும்பத்துடன் நிறைவேற்றி விடுவீர்கள். நட்பாலும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் பழைய ஆட்களை மாற்றக்கூடிய சூழல் இருக்குங்க. உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றமான பலனை அடைய முடியும். புதிய வேலை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் கிடைக்க கொடுங்க. பணியில் நிம்மதியான நிலைகள் இருக்க கொடுங்க. சில நேரங்களில் பிறர் செய்யும் தவறுகளுக்கு பொறுப்பேற்க வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். மாமன் மைத்துனர் வகையில் உதவிகள் கிடைக்கும். பண வரவு கண்டிப்பாக பெறக்கூடும். நட்பு வட்டமும் விரிவடையக்கூடும். தாயின் உறவுகள் மூலம் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடுங்க. சகோதர ஒற்றுமையும் பலப்படக்கூடும். என்று பெண்கள், பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். முக்கிய முடிவில் மிக தெளிவாக எடுப்பீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். துன்பம் பற்றி பிறரிடம் சொல்ல வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்களுக்கென்று அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடும். காதல் நெருக்கடியை கொடுத்தாலும் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் கொடுக்காது. காதல் நீங்க அமைதி காண வேண்டும். காதலை பொறுத்தவரை பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள், சுய கௌரவம் மேலோங்கும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டும். கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. அது மட்டுமில்லை, அரசாங்க தேர்வுகளுக்கு எப்பொழுதும் போலவே தயாராகுங்கள். கண்டிப்பாக நன்மைகள் நடைபெறக்கூடும். விடாமுயற்சிக்கு வெற்றிடும் நாளாக இருக்க கொடுங்க. என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று உங்க வாழ்க்கையில் நிம்மதி ஏற்பட கொடுங்க. பிரார்த்தனைகளை குடும்பத்துடன் நிறைவேற்றி விடுவீர்கள். நட்பாலும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடும். புதிய திட்டங்கள் கண்டிப்பாக கைகூடும். தாயின் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடும். தேவையில்லாத விஷயங்கள் மட்டும் தலையிட வேண்டாம். என்று உங்களுக்கு
சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும் நாளாக இருக்க கொடுங்க. பூரம் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வீர்கள். சிந்தனை வளம் கண்டிப்பாக பெருகும். பழைய வேலையாட்களை மாற்றி புதிய வேலையாட்களை சேர்த்துக் கொள்வீர்கள். பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடும். தாயின் உறவுகள் மூலம் உங்களுக்கு நல்லதொரு செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. உத்திரம் என்று நீங்க முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். சூழ்நிலைகளை நீங்க சரியான முறையில் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். ஆதாயம் தரக்கூடிய வேலைகளில் ஈடுபடுவீர்கள். பழைய வேலையாட்களை மாற்றி அமைந்து கொள்வீர்கள். புதிய திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடுங்க. நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். சுலபமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள் என்று உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். துன்பம் வருவது போல் இருக்குமே தவிர துன்பங்கள் எந்த வகையிலும் வராது, பயப்பட வேண்டாம். கன்னி ராசினியர்கள் இன்று எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். மதிநுட்பத்துடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். செயல்களில் உங்களுக்கு வேகம் கொடுங்க. கன்னி ராசினியர்கள் பிறருடைய பொறுப்புகளுக்கு மட்டும் செவி சாய்க்க வேண்டாம், ஏற்றுக்கொள்ள வேண்டாம். பஞ்சாயத்துகள் ஓரளவு கண்டிப்பாக நல்ல விதமாகத்தான் இருக்கக்கூடும். சிலர் வேண்டுமென்றே உங்களிடம் பிரச்சனைகள் பண்ணக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். திட்டங்களை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். தாயின் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடும். உங்களுடைய துன்பத்தை பற்றி பிறரிடம் சொல்ல வேண்டாம். கடன் பிரச்சனைக்கு ஓரளவு முடிவு கட்டுவீர்கள். தெய்வ அனுகூலத்தால் நன்மை ஏற்படக்கூடுங்க. கூடுதல் பணிகளால் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வியாபாரமும் உங்களுக்கு நல்ல விதத்தில் நடைபெற கொடுங்க. பொருட்களை இரவல் கொடுக்க வாங்க வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரம் செய்வர்கள் பெரிய முதலீடுகளை செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். நினைக்கும் காரியங்கள் சூடுபிடிக்கும். எதிர்பார்க்கும் லாபங்களை பெறுவது கொஞ்சம் கடினமாக இருக்கும். தொழில் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. பிரச்சனைக்கெல்லாம் இன்று தீர்வும் கிடைக்கும். பயணங்களால் வீண் அலைச்சல் அதிகரிக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் என்று விருப்பமான உணவுகளை உண்டு மழுவர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். வேண்டியவற்றையும் பெற்றுக் கொள்வீர்கள். பெண்களுக்கென்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமையுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று காதலை பொறுத்தவரை அமைதி மட்டுமே ஜெயிக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். காதல் நீங்க பதட்டப்பட வேண்டாம், குழப்பம் வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். கவலைப்படுவதற்கு பெரிதாக ஒன்றுமில்லை என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அதிர்ஷ்டகரமான சில சூழல் வெளிப்படக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகும் நாளினை கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடி இணை வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் என்று உங்களுக்கு கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்கக்கூடும். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடுங்க. கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். பல நெருக்கடியில் கடந்து வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள் என்று உங்களுக்கு திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடுங்க. விருப்பங்களும் கண்டிப்பாக கை கொடுங்க. அஸ்தம் எதிலும் பொறுமையாக இருந்தால் வெற்றி ஏற்படக்கூடும். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். சுகபோக வாழ்க்கையை கண்டிப்பாக அனுபவிப்பீர்கள். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்குங்க. யதார்த்தமான நிலை இன்று ஏற்படக்கூடும். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு யோகங்கள் ஏற்படக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. சித்திரை இன்று மனம் போல் வாழ்க்கை ஏற்படக்கூடும். தைரியத்துடன் எதிலும் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். ஆலய வழிபாட்டினை இன்று மேற்கொள்வீர்கள். மன அமைதி தரும் வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தியானம், தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. திட்டங்கள் ஓரளவு பலிக்கும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று நீங்க அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காரியங்களை சுலபமான முறையில அமைத்துக் கொள்வீர்கள். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. பணப்புழக்கம் ஒரு பக்கம் அதிகரிக்க கூடுங்க. உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் செல்வாக்கு கூடுங்க. துலாம் ராசினியர்கள் அதிகார பதவியில் இருப்பவரின் நட்பு கிடைக்கும். வியாபாரத்தில் அதிரடியான சில திட்டங்களை தீட்டுவீர்கள். உத்தியோகத்தில் உங்களுடைய உழைப்புக்கு பாராட்டு கிடைக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். உடல்நிலையில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிர்பாராத பயணங்கள் செல்ல வேண்டிய சூழல் இருக்கும். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். எண்ணியபடி காரியங்களை செய்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்குங்க. தேவையற்ற மன சஞ்சலங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். வீண் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை வெளிப்படக்கூடுங்க. பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அதிகம் கவனம் எடுத்துக்கொண்டு எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் என்று சுலபமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். பெண்களுக்கு என்று எல்லா வகையிலும் நல்லது நடைபெறக்கூடுங்க. காதல் பிரச்சனை கொடுக்காது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். காதலை பற்றின புரிதலை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள்.
என்று மாணவர்கள் மனம் போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று வேக வேகமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை கண்டிப்பாக சாதித்து காட்டுவீர்கள். இன்று பணப்புழக்கம் ஒரு பக்கம் ஏற்படக்கூடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் பக்க பலமாக இருக்கக்கூடுங்க. சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும் என்று உங்களுக்கு நிம்மதி ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சுவாதி. பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைதிவிடக் கொடுங்க. யதார்த்தமான நிலையும் இன்று இருக்கக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. இன்று நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். விசாகம். பணப்புழக்கம் அதிகரிக்கும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். கூடுதல் பணவரவும் இன்று இருக்கக்கூடும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். இன்று ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டம் ஏற்படக்கூடுங்க. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள் என்று உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்று நீங்க எதிலும் தைரியமாக ஈடுபடுவீர்கள். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். அதிகார துணையுடனும் காணப்படுவீர்கள். நடக்க வேண்டிய காரியங்களை கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். இந்த அனைவரிடத்திலும் பேசி காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ள கொடுங்க. இன்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. விருப்பங்களை கூட ஓரளவு நிறைவேற்றி விட முடியும் என்று அனைவரிடத்திலும் அன்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் சந்தோஷம் கிடைக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். பயம் என்பது துளி கூட வேண்டாம். முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். அது மட்டுமில்லை, இந்த காரியங்கள் நீங்க சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே வெற்றி இருக்குங்க. கூடுதல் பணவரவையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். குடும்பத்தாரின் ஆலோசனை கேட்டு நடப்பது மிக நல்லது. மறதி கொஞ்சம் அதிகரிக்க பார்த்துக் கொள்ளுங்கள். உடல் நலனையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று மன மகிழ்ச்சி கொடுங்க. தைரியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். காதல் மட்டுமே பிரச்சனையை கொடுத்துக் கொண்டிருக்கும். போக போகத்தான் சரியாகும். காதலுக்காக இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் எடுத்துக் கொள்ளலாம் என்று மாணவர்கள் கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக அமைதிவிடக்கூடும். இந்த முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். என்ற சிக்கல்கள் ஓரளவு கண்டிப்பாக சரியாகும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். சந்தோஷமான தருணங்கள் இன்று ஏற்பட கொடுங்க. பொது வாழ்க்கையில் உங்களுக்கு கண்டிப்பாக புகழ் கொடுங்க. உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனம் இன்று மகிழ்ச்சி அடையக்கூடும். கூடுதல் பொறுப்புகள் வரக்கூடும் என்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அனுஷம். என்று மனதிற்குள் தைரியம் ஏற்படக்கூடும். வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடுங்க. பல நெருக்கடியில் கடந்து வெற்றி பெறுவீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக அணுக வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும் என்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கேட்டை. திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். பண தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூட்டும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிரமம் இல்லாமல் இன்று செயல்படுவீர்கள். அதிர்ஷ்டம் உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடுங்க. என்று பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. யதார்த்தமாக பேசி காரியங்கள் ஈடுபடுவீர்கள். சுகபோக வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள் என்று உங்களுக்கு மனதிற்குள் சந்தோஷம் கொடுங்களாக இருக்கக்கூடும். மதிய வேளையில் மட்டும் கொஞ்சம் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அது போதுங்க. தனுசு ராசினியர்கள் என்று நீங்க வெளிப்படையாக பேசுவீர்கள். பணப்புழக்கத்தையும் ஓரளவு அதிகரிக்க செய்வீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் கண்டிப்பாக வரக்கூடும். எல்லோருடைய மத்தியிலும் இன்று செல்வாக்கு கொடுங்க. நினைத்தது ஓரளவு நிறைவேறும் நாளாக இருக்க கொடுங்க. முகப்பொலிவும் அழகும் கூடும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். வாழ்க்கை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. மதில் மேல் இருந்த பூனை நிலை கண்டிப்பாக மாறும்.
இன்று தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். பல நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளித்து வெற்றி நடை போட முடியுங்க. இன்று நீங்க எதிர்பார்ப்புகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாகுங்க. கேட்ட இடத்தில் பணவரவு வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். நல்ல விதத்தில் எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. எல்லாம் சுலபமாக இருக்கக்கூடும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். இன்று முன்பின் தெரியாத நபரிடம் மட்டும் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம், தயவு செய்து பார்த்துக் கொள்ளுங்கள். அதே போலங்க, பெண்கள் குடும்பத்தை நன்கு வழிநடத்துவீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. என்று காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். காதலில் நீங்கள் தான் பொறுமை காக்க வேண்டும். பதட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். அதனை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று புதிய தொடர்புகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். ஏனோ தனமாக இருந்த நிலையும் கண்டிப்பாக மாறக்கூடுங்க. தைரியமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். கையிலும் காசு பணம் புழங்க கொடுங்க. நல்ல நிலைமைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பல விஷயங்கள யோகம் ஏற்படக்கூடும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். போராட்டம். சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொண்டால் வெற்றி ஏற்படக்கூடும். குழப்பங்கள் இல்லாமல் நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். சில விஷயங்களை புரிந்து கொண்டு செல்லப்பட வேண்டும். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். அதிர்ஷ்டமும் கண்டிப்பாக வரக்கூடும். உத்திராடம். சில காரியங்கள் நடக்கவில்லை என்று கவலைப்பட்டுக் கொண்டிருப்பீர்கள். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்கள். கண்டிப்பாக எல்லாம் சுலபமாக இருக்க கொடுங்க. பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். என்று நீங்க தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்று ஓரளவு விருப்பங்கள் கைகூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று பொது வாழ்க்கையில தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்கள் எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். தன்னம்பிக்கையுடன் இன்று செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். என்ற மகரம் ராசினியருக்கு சகோதர சகோதரிகளால் லாபம் ஏற்படக்கூடும். யோசித்து செய்யும் காரியங்களை வெற்றி இருக்கும். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழியுங்கள். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். மறதியால் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. தொழில் வியாபாரம் செய்பவர்கள் புதிய முயற்சிகளை ஈடுபடுவீர்கள். சிந்தித்த மனம் இருந்து கொண்டே இருப்பீர்கள். கூட்டாளிகளை அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். ஓரளவுக்கு அனுகூலமான நல்ல பலனை பெற முடியுங்க. உத்தியோகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதிர்பாராத இடமாற்றங்கள் ஏற்படக்கூடும். குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழல் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். வெளியூர் பயணத்தின் காரணமாக இன்று நீங்க நட்பு கரம் நீட்டுவீர்கள். நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கக்கூடும். யோகபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். சிரமங்களை எல்லாம் படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். நினைத்தது ஓரளவு நிறைவேறும் நாளாக இருக்க கொடுங்க. காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் ஏற்படும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று பெண்கள் உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். காரியங்களை சுலபமாக செய்து முடிக்க முடியும். பெண்களுக்கு என்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். பெண்கள் என்று விருப்பமான விஷயங்களை நாட்டம் கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்று உங்களுக்கு கவனம் நடைமுறை பின்பற்ற வேண்டும். எந்த ஒரு காரியத்திலும் கவனம் என்பது வேண்டும். முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்குங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள்ல வெற்றி ஏற்பட கொடுங்க. இன்று சிரமங்கள் ஓரளவு கண்டிப்பாக சரியாக கொடுங்க. பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. இன்று உங்களுக்கு சந்தோஷமான நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். பயம் வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். திருவோணம். குடும்ப உறவுகளிடம் நிதானமாக பேசுங்கள். முன்பின் தெரியாதவரிடம் பேச்சுக்கள் வேண்டாம். ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழிக்க வேண்டும். என்று முன்கோபத்தின் காரணமாக சில பிரச்சனைகள் இருக்கக்கூடும். அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். அவிட்டம். இன்று பண வரவுக்கு வாய்ப்புகள் உண்டாக கொடுங்க.
எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொத்து பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். முகப்பொலிவும் அழகும் கண்டிப்பாக கொடுங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. இன்று யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். கூடுதல் பணவரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு கையில் காசு பணம் புழங்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள். இன்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். விடாமுயற்சிக்கு வித்திடுமலாக இருக்கக்கூடும். வாழ்க்கை உங்களுக்கு வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். பொதுநல ஈடுபாடு கொஞ்சம் அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்தாக கொடுங்க. வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். அன்பு நண்பர்களின் ஆதரவு பெருகக்கூடும். வாக்கு வன்மையால் காரியங்களை வெற்றி ஏற்பட கொடுங்க. அனுகூலமான திருப்பங்கள் என்று உருவாகக்கூடும். வேலை தவறி உணவு உண்ண வேண்டிய சூழல் இருக்க கொடுங்க. வீடு வாகனம் வாங்கக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்கின்றது. செலவை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். முடிந்தவரை பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது மிக நல்லது. பிறர் விஷயங்களை தலையீடு செய்யாமல் இருக்க வேண்டும். குடும்ப விஷயங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும். முக்கியமாக ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் ரகசியங்களை கவனமாக கையாளுங்கள். நண்பர்களை இன்று நீங்க கூடுமானவரை நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டுமே சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வது நல்லது. அதற்காக சந்தேக நோக்கில் பார்க்க வேண்டாம். பெண்கள் இன்று தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். சில நெருக்கடிகள் பெண்களுக்கு இருக்கத்தான் செய்யும். பார்த்து பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். பெண்கள் யாரையும் இன்று நீங்க நம்பி எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபட வேண்டாம். பார்த்துக் கொள்ளுங்கள். என்று காதலை பொறுத்தவரைங்க சிரமங்கள் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். காதலை பொறுத்தவரை நீங்கள் தான் அமைதி நிலைக்கு செல்ல வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை பேசி பிரச்சனைகளை உண்டு பண்ண வேண்டாம். என்று மாணவர்கள் சிரமங்களை சரியான முறையில அணுகுவீர்கள். படிப்பில் மட்டும் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத வேலைகள் தயவு செய்து நமக்கு வேண்டாம். மாணவர்கள் இன்று பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. மாணவர்கள் கல்விக்கான நிதி தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்பட கொடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்கக்கூடும். அக்கம் பக்கத்தில் நல்ல பேர் எடுப்பீர்கள். குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். கூடுதல் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. சிற்றின்ப செலவுகள் இன்று ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அது மட்டுமில்லை, பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாக கூடுங்க. சதயம். என்று முன் பின் தெரியாத நபரிடம் பேச்சுக்கள் வேண்டாம். காரியங்களை யோசித்து செய்வது மிக நல்லது. அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிவீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டினை இன்று மேற்கொள்வீர்கள். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். இன்று மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக் கொடுங்க. கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூட்டும். போராட்டாத்தி. நல்ல பிள்ளை என்ற பெயர் எடுக்க முடியுங்க. பண வரவை அதிகப்படுத்தக்கூடிய சூழல் இருக்கும். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். சுகமான வாழ்க்கையும் கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடனும் செயல்படுவீர்கள். தெய்வீக சிந்தனை ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு நட்பால் நல்லது நடைபெறக்கூடும். முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்க கூடுங்க. மீனம் ராசினியர்கள். இன்று பொதுநல ஈடுபாடு கண்டிப்பாக அதிகரிக்கும். முக்கியமாக மீனம் ராசினியர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்துவிட வேண்டாம். காசு பணத்தை சேமிப்பாக மாற்ற வேண்டும். புரிந்து கொண்டு செல்லப்பட வேண்டும். கூடுமானவரை இன்று நீங்க மாந்திரிகம் தாந்திரிகம் போன்ற விஷயங்களை ஈடுபட வேண்டியிருக்கும். அது வேண்டாம். அதனால் உங்களுக்கு செலவு மட்டுமே வரும் தவிர மற்றபடி எந்த ஒரு நல்லதும் நடப்பதில்லை. அதனை புரிந்து கொள்ளுங்கள். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். இறை வழிபாட்டில் எப்பொழுதும் போலவே அக்கறை கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. எல்லாம் ஓரளவு சுமூகமாக செல்லக்கூடும். இன்று நட்பு ரீதியில் ஏற்படக்கூடிய சிரமங்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டும் வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். சந்தோஷ எண்ணங்களும் இன்று வெளிப்படக்கூடுங்க. இன்று புதிய பரிமாணம் ஏற்படக்கூடும். நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று அடையாளம் கண்டு கொள்வது மிக சிறப்பு. யாரையும் அதற்காக சந்தேக நோக்கிலும் பார்க்க வேண்டாம். மதிநுட்பத்துடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். முயற்சிக்கான நல்ல பலன் ஏற்படக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றமும் இருக்கின்றது. வாங்கிய கடனை அடைத்து விடுவீர்கள். கொடுத்த கடனையும் வசூல் செய்து விடுவீர்கள். உழைப்புக்கு உயர்வு உண்டாகக்கூடும். பணம் கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். தாயின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவீர்கள். திருமண சுபகாரிய பேச்சுக்கள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. தெய்வ தரிசனங்களுக்காக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். வாய்ப்புகள் வாயில் கதவு வந்து தட்டும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க.
சாதகமான நல்ல பலன் ஏற்படும். இன்று பெண்கள் கூடுமானவரை விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றுவீர்கள். காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று கவலைகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. போக போக பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும். அதே போல இன்று காதல் நீங்க பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பதை வேடிக்கை மட்டும் பாருங்கள். தேவையில்லாத பேச்சுக்களும் வேண்டாம். பிடிவாதம் தயவு செய்து வேண்டாம். போக போகத்தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். கால தாமதம் என்பது கண்டிப்பாக வெற்றிக்கு வழிவகுக்கும். இன்று மாணவர்கள் படியுங்கள், நன்கு படியுங்கள். அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இன்று இனிய வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. முயற்சிகளை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். வேலை தவறு உணவு உண்ண வேண்டிய சூழல் இருக்குங்க. நிர்வாக திறமையும் இன்று பளிச்சிடக்கூடும். பகையை மறந்து நட்பு கரம் நீட்டுவீர்கள். கவனமாக பேசி பழகுவது எதிலும் நல்லது. உத்திரட்டாத்தி. தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். சுமூகமான சூழலும் இன்று வெளிப்படக்கூடும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். போட்ட திட்டங்கள் அனைத்தும் கை கொடுங்க. பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். என்று நீங்க சிரமங்களை ஓரளவு சரிக்கட்டி முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். ரேவதி. மனம் சந்தோஷம் அடைய கொடுங்க. பல நெருக்கடியில் கடந்து வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்கக்கூடும். சந்தோஷமான தருணங்கள் ஏற்படக்கூடும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. தொழில் ரகசியங்களை மட்டும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நிற்க பாருங்கள். அது வெற்றி கொடுக்குங்க. என்று நீங்க சிரமங்களை ஓரளவு சரிக்கட்டி சிறப்புடன் வாழ்க்கை நடத்த முடியும். பொறுப்புடன் இருக்க பாருங்கள். அது உங்களுக்கு மென்மேலும் வெற்றியை கொடுக்கும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.